ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நம்ம கிரிப்டோ டே சேனல். இந்த வீடியோ எத பத்தினா கேட்ஐயோட அந்த ஒர்க் ஷாப் ரிலேட்டட் தான். ஏன்னா ஒர்க் ஷாப்போட ரிவார்ட்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அத காட்டுறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க அந்த பில்லுல போய் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பாட் வாலெட்ல போயிட்டு, எனக்கு வந்து இங்க ரிசீவ் ஆயிருக்கு பாருங்க. 0.5 கேட் டோக்கன். ஏர் ட்ராப். ஏன்னா நம்ப லாஸ்ட் வீக் இந்த வீக் வந்து இன்னைக்கு வந்து சாட்டர்டே. முந்தா நேத்து தான் இந்த வொர்க் ஷாப் இருந்துச்சு. நான் ஏன் வீடியோ போடலன்னா, லாஸ்ட் வீக் போன வீக் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வீக் அட்டெண்ட் பண்ண வொர்க் ஷாப்போட ரிவார்ட்ஸ் வரல. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 1 மந்த்ல ஏதாவது ஒரு வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்துச்சுன்னா, மறுபடியும் 14 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு மறுபடியும் அவங்க வரும்னு சொன்னாங்க. நான் உங்களோட கஸ்டமர் கேர்க்கு அதுக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அப்படின்னு அவங்க கஸ்டமர் சப்போர்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா சடனா வந்துருச்சு. ஸோ வந்த வரைக்கும் லாபம் தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 0.5 கேட் டோக்கன் வந்துருச்சு. எல்லாரும் போய் உங்களோட இந்த வீக் இல்ல, போன வீக் அதுக்கு முன்னாடி வீக் யார நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்திருக்கும். ஸோ உங்க அக்கவுண்ட்ட செக் பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கன்ஃபார்மா அத பத்தி அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீக் வொர்க் ஷாப் இருக்கு. மறக்காம நம்ம ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா 0.5 கேட் டோக்கனுங்க வாரம் வாரம். இத நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேட் டோக்கனோட விலை வந்து இப்போதைக்கு ரூ. 410 அதுவும் மார்க்கெட் கிராஷ் இருக்கிற டைம்ல. இல்ல சாதாரணமா ஒரு 600, 700 ஒரு $10 அந்த ரேஞ்சுல இருக்கும். நீங்க 0.5 கேட் டோக்கன்னா வாரம் வாரம் ஒரு $5 நீங்க ஈஸியா ஒரு 1/2 அன் ஹவர் ஒர்க் தான். ஏன்னா அந்த வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணி குவிஸ்ஸுக்கு நீங்க குவிஸ் அட்டெண்ட் பண்ணணும். லாஸ்ட் வொர்க் ஷாப் ஒரு 50 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குவிஸ் ஒரு எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் வேல தான். நானே அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நானே போஸ்ட் பண்ணேன் Telegramல. ஸோ ஜஸ்ட் நீங்க ஒரு 2 நிமிஷம் வேல தான். ஸோ மறக்காம அத மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்ல ஒரு $5 ஒரு ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஒரு டீசென்ட்டான அமௌண்ட். நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ஐ எக்ஸ்சேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, லைக் அ நான் ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க ஏதாவது நெறைய கிரிப்டோஸ் நீங்க ட்ரேட் பண்ணோம்னா கேட்வே எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஒரு டாப் காயின்ஸ் வேணும்னா நம்ம பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் பண்ணுவோம். ஒரு மீம் காயின்ஸ்லாம் வேணும்னா ஒரு ஹார்ட் பிட்டு, இல்ல காயின் டைகரு இந்த மாரி எக்ஸ்சேஞ்ச்ல போலாம். ஏன்னா பினான்ஸ் வந்து எல்லா மீம் காயின்ஸும் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற பைசா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷீபா அந்த மாரி 2 சில காயின்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து எல்லா காயின்ஸும் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 1400 கிரிப்டோ கரன்சிஸ் லைக் அ அதிக எல்லா மீம் காயின்ஸ்லேருந்து நியூவா வர ப்ராஜெக்ட் காயின்ஸு, ஒரு பெஸ்ட் ஆல்ட் காயின்ஸு எல்லாமே உங்களுக்கு கேட்வேயோட கிடைக்கும். ஸோ நீங்க என்னன்னா, எல்லா எல்லா ஒரு கிரிப்டோ வாங்குறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்க டவுன்லோட் பண்ணுங்கன்னு அவசியம் கிடையாது. எல்லாம் நீங்க ஒரு இடத்துல மெயின்டெயின் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோக்கு அதிகமா நீங்க எக்ஸ்டெண்ட் டவுன்லோட் பண்றீங்களோ, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு பாஸ்வேர்டு, ஏன்னா அப்புறம் ஒரு எக்ஸ்டெண்ட் நீங்க இன்னும் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்டெண்ட் வாங்குனீங்கன்னா, நீங்க எக்ஸ்டெண்ட் டூ எக்ஸ்டெண்ட் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபண்ட்ஸ் எடுத்து போணும்னா, நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து எடுத்துன்னு போணும். ஏன்னா இப்ப இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லனா நம்ம பினான்ஸ் P2Pலேருந்து வாங்கி, மறுபடியும் அங்கருந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணணுமோ, அந்த எக்ஸ்சேஞ்ச்க்குலாம் நம்ம டெபாசிட் பண்ணி, இல்லனா நம்ம ட்ரானா அந்த மாரி ஏதாவது கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போவோம். ஏன்னா ஃபீஸ் கம்மி ட்ரான், எக்ஸ்எல்லாம் அந்த மாரி காயின்ஸ். ஸோ நெறைய எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு போகும்போது யாராவது ஒரே எக்ஸ்சேஞ்ச்ல எல்லாம் அவைலபிளா இருந்துச்சுன்னா, நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல லைக் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸும் நெறைய இருக்கு. எப்படி நம்ம பினான்ஸ்ல ஐடிஓ அந்த மாரி நடக்கும்ல. இனிஷியல் டெபாசிட் டெபாசிட் ஆஃபரிங்ஸ் இல்ல காயின் ஆஃபரிங்ஸ் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் புதுசா வரப்போகுதுன்னா, அவங்க லான்ச் பேட்ல லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முன்னாடியே அத வாங்குனோம்னா கம்மி ரேட்டுக்கு வாங்கி ஒரு அதிக ரேட்டுக்கு செல் பண்ணலாம். அதுவும் இதுல இருக்க ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ், என்எஃப்டிஸ், காப்பி ட்ரேடிங், கிளவுட் மைனிங், ஃபிளாஷ் ஸ்வாப் இந்த மாரி நெறைய விஷயம் இங்க இருக்கு. நம்ம கேட்வே பத்தி ரெகுலரா வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் வாட்சிங் வீடியோ நண்பா. பாய்.